அஸ்ட்ரோ பக்தி தாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தை மாத பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு தை மாதம் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும். அன்பார்ந்த தனுராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கார். உங்களுடைய ராசியில் புத பகவான் இருக்கார். அந்த புத பகவான் அவருடைய வீட்டை 7ஆம் பார்வையாக சதசப்தமமாக பார்க்கிறார். லைஃப்பில் பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் அமையக்கூடியது பார்ட்னர் அமையணும். லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி. அப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசியில் இருக்கிற அனலைஸ் தரக்கூடிய புத பகவான் அவருடைய வீட்டை பார்க்கறதுனால நல்ல லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு, நல்ல தொழில் பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அவரே உங்களுக்கு 10ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் தொடர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே சொல்லுவாங்க, ஒரு இது சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு. அப்போ அந்த அளந்து போடுன்னு சொல்லக்கூடியது அனலைஸ் கிரகமான புத கிரகம். அவர் 7க்கும் 10க்கும் உடையவர், அவர் ராசியிலேயே இருக்கார். அப்போ கண்டிப்பாக ஏற்றமான நிலையை தருவாரா? ஏற்றமான நிலையை தருவார். அதே போல் பார்த்தாக்க நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஆகிட்டே இருந்துச்சு தனுர் ராசி என்பவர்களுக்கு. அந்த திருமணம் தடையும் தாமதமும் எதனால் எதுனென்று புரியாமல் இருந்துக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு 7.5 சனி விலகி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த திருமண தடை விலகக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் பார்த்தா தொழிலில் சின்ன சின்ன முடக்கங்கள் இருந்துச்சு. எதனால் இது முடக்கம் ஆகுது அப்படின்னு அனலைசிங் கிரகமான புத பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானாதிபதியான சனி பகவானே இருக்கிறார். முயற்சிகள் அத்தனையும் தொடர் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர கூட அவருடைய ஃப்ரெண்டான சுக்கிர பகவானும் இருக்கார். அப்போ பேச்சில் ஒரு நளினம் இருக்கும். அப்போ காரியம் சாதிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வரும். வீரம் பெருசா விவேகம் பெருசா அப்படின்னா விவேகம் பெருசு அப்படின்ற எண்ணங்கள் இந்த தை மாதத்தில் குருவுடைய அதிபதியை கொண்ட தனுர் ராசிக்காரங்களுக்கு வரும். அதே போல் 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். கொஞ்சம் கோபம் வரும், முன்கோபம் வரும். ஆனால் அது வரது அப்படியே நின்று போயிடும். ஆனாலும் நீங்கள் சொல்லக்கூடிய சொல்கள் ஒரு சில நேரங்கள் உங்களுடைய உற்றார் உறவினராலையும் உங்கள் ஃப்ரெண்டாலையும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். மீண்டும் நீங்கள் விலைக்கு சொல்லும்பொழுது அவங்க உங்களுடைய நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நல்ல செய்கைகள் செய்வாங்க. இந்த சுக்கிர பகவான் ஆனவர் கொஞ்ச நாளைக்கு தான் அங்கே இருக்கிறாரு. 28/1/2025 வரலும் தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு வண்டி வாகனம் மாத்ருஸ்தானம். அம்மாவோட உடலில் தனித்திருந்த ராகுனால உடல்நலத்தில் தொந்தரவுகள் இருந்துச்சு. ராகுனால இருதய தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு. அவர் கூட சுக்கிர பகவான் சேர்ந்ததுனால அந்த பிரச்சனைகள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வண்டி வாகனங்கள், புதிய புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சைக்கிளில் போகக்கூடியவங்களுக்கு பைக் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பைக்கில் போகிறவங்களுக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காரில் போகிறவங்களுக்கு சேடன் கார் என்ற லேவிஷ் கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை பிறந்தா வழி பிறக்குமா? கண்டிப்பாக பிறக்கும். அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய படிக்கக்கூடிய அன்பர்கள் +2 வரலும் படிச்சுட்டு நான் உயர் எஜுகேஷனுக்காக டிகிரி சேர்றதுக்காக வெளிமாநிலத்தில் போகணும், வெளிநாட்டில் போகணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வெளிநாடு முயற்சிகளும் சரி, வெளிமாநில முயற்சிகளும் சரி சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த ராகு கோதண்ட ராகு ஆகிறாரு. அதை தவிர அங்கே சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால கேட்ட இடத்துல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக பணியில் எந்த விதமான பதவி உயர்வும் எந்த விதமான பணபலமும் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த பரிவர்த்தனை யோகம் மூலியமாக பணியில் நிரந்தரத்தன்மையும் மற்றும் பணியில் பதவி உயர்வும் பணவரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். 7ல் இருக்கிற செவ்வாய் வக்ரமாகி அவர் பார்க்கறதுனால வண்டி பூமிக்காரகன் செவ்வாய் பார்க்கறதுனால கொஞ்சம் நிலம் வாங்குறதுல சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும். அதனால் 1க்கு 2 ட்ரிப்பு உங்களுடைய வக்கீலை கேட்டு லிட்டிகேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு வாங்குறது சிறப்பாக இருக்கும். அதே போல் பூர்வ புண்ணிய சொத்துக்களுக்கு உண்டான அதிபதியான செவ்வாய் பகவான் 7ல் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால புத்திரர்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
புத்திரர்களுக்கு இரத்த தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா தனுர் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறது சிறப்பாக அப்படின்னாக்க தொழிலில் சின்ன சின்ன தடைகள் வரும். ஆனால் அது புதனுடைய வேலையை செய்யணும். ராகு கேதுக்குன்னு தனியாக வீடு கிடையாது. அவங்களுக்கு எந்த வீட்டு இடம் கொடுத்துருக்குறாங்களோ அந்த வீட்டின் அதிபதியின் வேலையை செய்யணும். அனலைசிங் கிரகத்தினால் அந்த தொழிலில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன தடைகளையும் உங்களுடைய புத்தி சாமர்த்தியத்தினாலையும் உங்களுடைய பார்ட்னருடைய புத்தி சாமர்த்தியத்தினாலையும் அதை விட்டு விலகி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்றமான மாதம். ஆனாலும் நம்ம பொறுத்தளவுக்கு எந்த இதை வச்சு பலன் சொல்கிறோம் மாசாந்திர பலன்கள் அப்படின்னாக்க விரைவாக செல்லக்கூடிய சூரிய பகவான், சந்திர பகவான், அங்காரகன், புதன், சுக்கிரனை வச்சு தான் பலன்கள் சொல்கிறோம். அதன்படி இந்த செவ்வாயும் புதனும் என்னென்ன பலன்களை தருவாங்க, சுக்கிரன் என்ன பலன்களை தருவார் அப்படின்றதே நம்முடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் இந்த காலகட்டம் மிகவும் ஏற்றமான காலகட்டம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, 6ஆம் இடத்தில் குரு இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை, ஏன்னா ராசிநாதனே அவர் தான். ஆனால் வக்ரகதி அடைகிறது மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும். இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அது தவிர புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. சரி, இப்பொழுது பார்த்தோம்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார், சனியோடு சேர்ந்து இருக்கார். 3ஆம் இடத்தில் சனியோடு சேர்ந்து 6-11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தான ஆபோக்லிஸ்தான அதிபதி 3ஆம் இடத்துல இன்னொரு இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்படுது. எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமான வெற்றி. அதுவும் வேலைக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறதும் தொழிலில் லாபத்தை நோக்கி ஒரு முயற்சிகள் எடுக்கிறதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் இளைய சகோதரர் கூட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 4ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். 4ஆம் இடத்துல போகும்போது திக்பலம் பெறுறார். அதனால் ஆட்சி பலம் பெறுறதுக்கு சமம். இது 28/1/2025 4ஆம் இடத்துக்கு போகிறார். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் வருது. 4-6 பரிவர்த்தனை யோகம் வர்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். அதாவது சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறார். நிச்சயமாக புதிய கடன் அமையும். புதிய கடன் சுப செலவுகளாக அமையக்கூடிய வாய்ப்பும், அது தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும், இதை தவிர புதிய வேலையும் அமையக்கூடிய வாய்ப்பும், வேலையில் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. போட்டிகள் எதாக இருந்தாலும் அதில் நிச்சயமான ஒரு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும் இருக்கிறதுனால தாயின் மூலியமாக நிச்சயமாக பணவரவு, உங்களுக்கு சொந்தமாக வீடு வாசல் வரக்கூடிய தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 2ஆம் இடத்துல புதன் போகிறார். சப்தமாதிபதி 2ஆம் இடத்துல போகிறது பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றத்தை கொடுத்து அதீதமான தனத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் யோகங்கள் வரக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்களேனா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் தவிர்க்கணும். என்னதான் முயற்சிகள் நல்லபடியாக இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அந்த தவிர்க்க வேண்டிய நாட்களை சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது, இந்த சந்திராஷ்டம நாட்களுக்கு என்ன எளிய பரிகாரம், அது தவிர இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய டாக்டர் சக்தி சோமையா சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க, ரொம்ப தெளிவாக இருந்தது. இப்போது இந்த ராசிக்காரர்கள், அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வரக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது 14/1/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 4:14 ஆரம்பமாகுது. அது 15/1/2025 புதன்கிழமை, 16/1/2025 வியாழக்கிழமை பகல் 12:20 வரைக்கும் இருக்குது. அது போக
10/2/2025 திங்கட்கிழமை பகல் 12:36 முதல் 11/2/2025 செவ்வாய்க்கிழமை 12/2/2025 புதன்கிழமை இரவு 7:54 வரைக்கும் இருக்குது. ஆக இது இந்த மாதம் உங்களுக்கு 1ஆந்தேதி, தை மாதம் 1ஆந்தேதியிலேருந்து 3ஆந்தேதி வரைக்கும், அது போக 28, 29, 30 தை மாத தேதிகளும் இருக்குது. இது 2.25 நாட்கள். இந்த 2.25 நாட்களையும் தவிர்க்கணும். எதற்காக தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதுபோல் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செய்ய வேண்டாம். இதெல்லாம் செய்தால் இன்றைக்கே அதனுடைய விளைவுகள் வராது. அது பின் விளைவுகளாக ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து அதனுடைய பின் விளைவுகள் வரும். அப்போ நம்ம இந்த நேரத்தில் செய்ததுனால தான் அது வந்துச்சுங்கிறத நம்மளால் சிந்திக்க முடியாது. அப்போ அதனால் இப்போ நம்ம தவிர்த்துட்டோம்னா அதனால் பின் விளைவுகள் வராமல் இருக்கும். அதனால் இந்த நாட்களை அவசியம் தவிர்க்க வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது, அந்த தசா புத்திகள் உங்களுக்கு சரியாக இல்லாத பட்சத்தில், சரியாக இருக்குமேயானால் ஒன்றும் செய்ய வேண்டாம். சரியாக இல்லாத பட்சத்தில் அந்த சரியில்லாத கிரகம் என்ன கிரகமோ அந்த கிரகத்திற்குண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்தை போய் வழிபடுறதும் தீபமேற்றி வழிபடுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகளாக மாறக்கூடிய காலமாக அமையும். மேலும் இந்த தனுசு ராசிக்காரர்கள், ஏன்னா குரு 6ஆம் இடத்துல போய் இருந்து வக்கரம் பெற்றது சிறப்பு தான். இருந்த போதிலும் அவர் 6ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினாலையும் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும். அந்த நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபடுறது கூட சனிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த தை மாதங்கள் வரக்கூடிய பின் விளைவுகளில் இருந்து நீங்கள் நன்மையை பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, இந்த தை மாதம் குரோதி வருஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். புதிய வேலை அமையும். வேலையில் மாற்றங்கள், ஏற்றங்கள், அதாவது ப்ரமோஷன் கிடைக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பண வருமானம் சீராக இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு முதலில் இருந்தாலும் 28/1/2025க்கு மேலே ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தாயின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிறைய ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடியதும் பண வரவிற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடியதும் இருக்கும். உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றமாகவும் மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உடல் நிலையில் சற்று பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது மூலியமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இருக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசியிலேயே சூரியன் வர்றார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன் உங்களுடைய ராசியில் மகர மாதம் அப்படின்றதுனால மகரத்தில் சூரியன். நம்ம பொதுவாகவே சௌரமான மாதங்கள் அப்படின்ற விஷயத்தை கடைபிடிக்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியது. இந்த சௌரமான மாதத்தில் பார்த்தடையானால் மகரத்தில் சூரியன் வரும்பொழுது மகர மாதம்னு சொல்லக்கூடிய மகர சங்கராந்தி, உத்தராயண புண்ணிய காலம், இது எல்லாமே மிகப்பெரிய ஏற்றத்தோடு வரக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதம் பார்த்தலையானால் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்கள் எந்த விதமான மாறுதல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்ம பண்ணுறோம். இந்த குரோதி வருஷம் தை மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதும், அதை தவிர பார்த்தலையானால் புதன் உங்களுடைய ராசிக்கு வந்துடுறார். ஒரு 4 நாள்லேயே புதன் உங்களுடைய ராசிக்கு வந்துடுறார். இதன் மூலியமாக சூரியனும் புதனும் இந்த மாதம் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா குருவின் பார்வையும் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 6, 8, 9 அதிபதிகள் சேர்ந்திருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும் வேலையின் மூலியமாக மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும்
அது தவிர பார்த்தீங்களேயானால் இந்த அரசாங்கம் சார்ந்த அரசாங்கம் சார்ந்த இந்த என்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கவர்மெண்ட் என்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் நேரடியான அரசாங்கத்தினுடைய வேலையில் இல்லாமல் மறைமுக அரசாங்க வேலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது கவர்மெண்ட்டினுடைய இன்சூரன்ஸு, கவர்மெண்ட்டினுடைய பேங்க்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரகதியிலிருந்து அவர் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறதுனால எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சனியோட சம்பந்தமாக இருக்குது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு மகர ராசிக்கு 5, 10 அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தொழில் மூலியமாக அபரிமிதமான யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் 28/1/2025 உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறார். 3ஆம் இடத்தில் போகும்பொழுது பரிவர்த்தனை யோகமும் வருது. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய காலமாகவும், 3ஆம் அதிபதி வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு அவரும் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறதுனாலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு, அதாவது மகர ராசிக்கு சூரியனும் புதனும் எந்தெந்த மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்னு நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. புதனும் சூரியனும் உங்களுடைய ராசியில் 19/1/2025 சேர்றாங்க. இதுக்கு பேர் புத ஆதித்யன். ஆதித்யன்னா சூரியன், புத ஆதித்ய யோகம் கிடைக்குது. புத ஆதித்ய யோகம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மகர ராசியை சேர்ந்த குழந்தைகளை பொறுத்தளவுக்கு மேற்படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய நாட்டில் அதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரகஸ்பதியான குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலங்களுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு 3ஆம் இடத்துல உள்ள ராகு பிரம்மாண்டம். அப்போ வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அங்கே தங்கி படிக்கிறதுக்கு உண்டான பர்மிட், PR, சிட்டிசன்ஷிப்பு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. க்ரீன் கார்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு தை மாதத்துக்குள்ளார க்ரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அது தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காத இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியில் கடந்த காலகட்டங்களில் இருந்த ஒற்றுமை குறைவினால் சில பிரச்சனைகள் இருந்துச்சு, சில பிரிவினைகள் இருந்துச்சு. இந்த பிரிவினைகள் எல்லாமே தை மாதத்தில் சேரக்கூடிய வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா 2ஆம் இடத்துல சனி பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. வாக்குஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் இத்தனை நாள் தனிச்சிருந்த சனி பகவான் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார். நீங்களோ உங்களோட லைஃப் பார்ட்னரோ சொல்லக்கூடியது அனைத்துமே தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது. 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்திலையும் ராகு இருந்தார். அதனால் இந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னாக்கா சுக்கிர பகவான் அங்கே இருக்கார். சுக்கிர பகவான் 28/1/2025 அங்கே வராரு. அப்போ வரும்பொழுது உங்களுடைய கம்யூனிகேஷன் நல்லபடியாக புரிந்து கொள்ளப்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. இந்த பொறுத்தளவுக்கு இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த மகர ராசியை பொறுத்தளவுக்கு 10ஆம் இடம் அப்படின்றது சுக்கிரனுடைய இடம். அந்த 10ஆம் இடத்துக்குண்டான சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு வராரு. தொழிலில் தொடர் அபிவிருத்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொடர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் செய்யக்கூடிய தொழில்கள் மற்றும் பால் பதனிடக்கூடிய தொழில்கள், பால் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, அதே போல் டெய்ரி ஃபார்ம் வச்சுருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மருந்து தொடர்புடைய வியாபாரங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு குரு பார்ப்பதனால், தனக்காரனான குரு பார்க்கறதுனால
தொடர் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கல, அந்த வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் படப்பிடிப்புகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக தொடர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வாங்கிய கடன்கள் அத்தனையுமே இந்த தை மாதத்தில் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த காலகட்டம் மகர ராசி என்பவர்களுக்கு யோகமான காலகட்டம்னு சொல்லலாமா, யோகமான காலகட்டம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதற்கு பேர் சந்திராசிரம தினங்கள்னு பேர். அந்த சந்திராசிரம தினங்களில் புதிய முயற்சிகளையும் நீண்ட தூர பயணங்களையும் தவிர்க்கக்கூடியது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா மனோகாரகனான சந்திர பகவான் ராசிக்கு 8ல் மறைகிறதுனால புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்ன தினங்கள் என்னன்னா, அதை தவிர இந்த மாதம் எந்த தெய்வத்தை வணங்கினா பிரச்சனைகள்லேருந்து வெளிவர முடியும் அப்படின்றதையும் ஐயா டாக்டர் சக்தி சோமையா விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க. 2 பேரும் அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஐயா சொன்னது போல் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிற நாட்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள். அந்த நாட்களில் மன கிளேசங்கள் கொடுத்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது, அது தவறான முடிவாக போயிடும். அந்த தவறான முடிவுக்கு தண்டனை இப்போ இல்லை, ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து கூட நடக்கலாம். அப்போ அதனால் இந்த சந்திராஷ்டம தினங்களில் ஐயா சொன்னது மாதிரியா வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களை தவிர்க்கிறதும், அதே போல் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் மிக மிக நல்லது. இந்த புதிய முயற்சிகள்னால பின்விளைவுகள் வரும், பிரயாணத்தினால பின்விளைவுகள் வரும் அப்படிங்கிறக்காக தான் இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த நாட்களை அவசியம் தவிர்க்க வேண்டியது இந்த காரியங்களுக்காக. அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னு சொல்கிற போது பார்த்தா உங்களுக்கு வரக்கூடிய 16/1/2025 அதாவது விடிகாலை 12:20 அப்படின்னா இந்த இரவு 12:20க்கு மேலே ஆரம்பமாகிறது. அப்போ இரவு 12:20க்கு மேலே 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை, 20/1/2025 திங்கட்கிழமை, இந்த நாட்கள்லாம் தவிர்க்கணும். 21/1/2025 செவ்வாய்க்கிழமை காலையில் 9:48 வரைக்கும் இருக்குது. இந்த நாட்களை எல்லாம் இந்த காரியங்களை தவிர்க்கணும். இந்த காரியங்களை செய்தால் அதனுடைய பின் விளைவுகள் பின்னாடி வரும். அப்போ இந்த நாட்களில் செய்ததுனால வந்ததுங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க கூட முடியாமல் போயிடும். அப்போ இது வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது. மேலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் இப்போ தற்காலம் நடக்கக்கூடிய திசை என்ன, அதுக்குண்டான புத்தி என்ன, இதில் புத்திநாதன் சரியில்லைன்னா புத்திநாதனையோ, இல்லை தசாநாதன் சரியில்லைன்னா தசாநாதனுடைய கிழமை என்னைக்கு அந்த கிரகத்திற்கு உண்டான தெய்வத்தை போய் நவகிரகத்தில் இருக்கிற தெய்வத்துக்கு தீபமேற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு இதெல்லாம் மிக மிக நன்மையாக மாறக்கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கால பைரவரை போய் வணங்குறது மிக மிக நல்லது. அந்த கால பைரவரையும் சந்திராஷ்டமம், அதாவது இது சந்திராஷ்டமம் இல்லை, அஷ்டமி திதி வர்ற அன்னைக்கு போய் அந்த கால பைரவரை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய பின் விளைவுகள்லாம் நீங்கி நன்மையை பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதுமாரி செஞ்சிக்க வேண்டியது. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மகர ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும், பணவரவில் தடங்கள் இருக்காது. இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் மறையும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தியும் அதற்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாம் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சற்று பின்னடைவு அரசு மருத்துவமனை வரலும் சென்று போய் வர வேண்டிய காலகட்டாயம் அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராசியிலேயே 6ஆம் அதிபதியும்
செவ்வாய் 6ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும், அது தவிர பார்த்தாலேயானால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வேலையில் நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த குரோதி வருஷம் தை மாதம் அமையும். இருப்பினும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.